140 பார்சல் இருக்குது சாவகச்சேரிக்கு. குறிப்பாக இது US மாணவர்கள் அவருக்கு சார்பாக கொடுக்குறது. டாக்டர் அர்ச்சனாவோட தொடர்பு கொண்டு நேரடியாக பணத்தை வச்சு இது அங்கே கொண்டு போகிறோம். அங்கே போய் பார்ப்போம். இப்போ வந்து யாழ்ப்பாணம் நல்லூரில் இருக்கக்கூடிய டிசிடி டிசிடி மாலில் வந்து இந்த சாமானை எல்லாம் பேக்கிங் பண்ணி நடந்து கொண்டிருக்குது. ஸோ வாகனத்தில் வந்து ஏற்றியாச்சு. இது வந்து சாவச்சேரிக்கு இப்போ கொண்டு போக போகிறோம். இந்த பொதிகளை வந்து கொடுக்குறதுக்கு வந்து சாவச்சேரியில் நுணாவி பகுதியில் நின்று கொண்டு இருக்கிறோம். ஸோ இங்காலையும் வந்து ஊர்களுக்குள்ளே நிறைய வெள்ளம். இந்த பகுதியும் வந்து ஊரில் இருந்து, அதாவது மெயின் ரோட்டில் இருந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வரணும். இங்கே வந்து இந்த பகுதிக்கு வரலாம். ஆனால் இங்கே வந்து நிறைய வெள்ளம் உள்ளுக்குள்ளே நின்று நிற்குது. இதுக்குள்ளே நிறைய வெள்ளம் நிற்குது. ஸோ இன்றைக்கு தானே இப்போ இங்கே வந்து நிவாரண பொதிகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய சில குடும்பங்கள் கொடுக்குறதுக்காக வந்து வைத்தியருடைய குழு இங்கே வந்து நிற்கிறாங்க. இப்போ அவங்க இங்கே வருவாங்களா? அங்கே இருக்கிற ஆக்கலக்கா வந்து நிற்கணும் தெரியுதாக்கா யார் வந்திருக்கேன்னு? டாக்டர் அர்ச்சனாவோட ஆதரவால் அந்த 20 பேர் கூட புலம்பெயர்ந்த ஆக்கள் அனுப்பி டாக்டருக்கு அது மூலியமாக இது இந்த தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லையா? இந்த தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லையா? இதெல்லாம் வெட்டி கொடுத்தா வெட்டி கொடுத்தாங்க. ஜூசியோட சம்மந்தப்பட்ட ரோட்டாங்க வெட்ட மாட்டேங்க. எப்போ ஜூசி வந்து வெட்ட மாட்டாங்களாமா? எவ்வளோ தண்ணி நிற்குது அங்கால போக நிறைய தண்ணி நிற்குது போல. கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு வாங்க. எப்படி வீடு இருக்காமா? அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சரி சரி வாங்க அங்கால இங்க வா. இந்த பகுதியினுடைய பொதி வந்து ரெண்டு வீடா டாக்டர் அர்ச்சனாட இதை ஆதரவாளரா என்ன பேர்? இல்ல அவரை சிவரில் தெரியக்கூடிய இடத்துக்கு மட்டும் தண்ணி உள்ள தண்ணி வந்து நின்றது. அங்கால வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளம் எல்லாம் இந்த குளத்தில் வந்து அந்த குளத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கும் சேர்ந்து வந்து இன்றைக்கி தண்ணி நின்று வந்து சரஸ்வதி ஸ்கூல் எல்லாரும் அது நேராக போனால் குளமா ஒன்றா அடிக்கடி இப்படித்தானோ ஐயா நடக்கிறது? இல்ல அது ஒவ்வொரு வருஷம் இப்படித்தானோ ஒவ்வொரு வருஷம் சும்மா அது வரைக்கும் வரும் தண்ணி. இப்போ 2 வருஷம் தானே 3 வருஷத்துக்கு ஒரு காப்படி கட்டாயம் வீட்டுக்கு முழுக்க தண்ணி உள்ளாட்டு தண்ணி இது வீட்டுக்கு உள்ள ஃபுல்லா இருந்துக்குமா? பண்றதுக்கு தண்ணி உள்ளுக்கு தண்ணி நின்றாது. வீட்டுக்கு முழுக்க தண்ணி ஏறிதான் பள்ளிக்கூடம் என்ன தண்ணி இறங்கி 3-4 நாள் தான் வரும். முடிஞ்சா பயங்கர பியூ வர போகுது. 6 மணி வந்து சொல்ல போறா. அது 6 மணி வந்து பார்த்தா மணி எனக்கு சொல்லு.
டாக்டர் மூலம் மற்ற அந்த அனுப்பின கொடுக்குறார்கள் நம்ம கொடுங்க 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 உங்களுக்கு இருக்குல்ல பள்ளிக்கூடத்துல இருந்து ஆளுக்கு பள்ளிக்கூடத்துல இருந்தாரு யாரு கவனமாக கொண்டு வாங்க. சரிதான் ஓ சரி சரி அந்த நேசன் பிள்ளை ஆண்டவரே சுவாமி நன்றி அப்பா சுவாமி அதே நேரத்தில் இன்றைய நாளும் எங்கள் தவப்பணி இந்த எங்களோட டாக்டர் அர்ச்சனா அவர்கள் செய்த எங்களோட உணவை தந்து இந்த மக்களுக்கெல்லாம் சகல இதனையும் செய்ததான் நன்றி செலுத்துகிறோம். அதுபோல் எங்களோட கிராம சேவர் அவர்களும் உதவி ஒத்தாட்சியாக இருந்தார்கள். அதேபோல் இந்த அர்ச்சனா தோழர்களும் நின்று சகல உதவிகளையும் செய்ததற்காக மனமார்ந்த நன்றிகளை செலுத்துகிறோம். உள்ளுக்குள்ள வந்து நிறைய பேர் இருக்கு. நம்மளையில் வந்து இருக்கிறேன் ஜிஎஸ் தான் நிற்கிறார் எங்களோட இப்போ